ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அவருடைய மாமா இப்போ கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுனால ஏன் தான் இந்த நம்மளுக்கு விதி அப்படின்ற மாதிரி தான் மீனா ஃபீல் பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த அம்மா கேட்காம என் அண்ணன் கூட போ, என் அண்ணன் வீட்டுக்கு போன்னு அனுப்பி விட்டுருச்சே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனா முழுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மீனாவை தனியாக போக விடக்கூடாது அப்படின்னு அவருடைய மாமாவும் நானே கூட போய் பார்த்துக்கிறேன், ஏன் தங்கச்சி பொண்ணு தானே, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அவளை பத்திரமா நாம் பார்த்துக்கணும்ல அப்படின்ற ஒரு அக்கறையில் அவரே கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் போகிற வழியிலலாம் அவர் என்ன தான் பேச போகிறாரோ, நம்ம எப்படி அந்த டார்ச்சரை தாங்கிக்கிறது, நம்ம தனியாக போயிருந்தா கூட அவங்களோடையாச்சும் ஃபோனில் பேசிகிட்டே போயிருக்கலாம், என்ன பண்ணுறாருன்னு கேட்டுட்டாச்சும் போயிருக்கலாம், இப்போ இவர் கூட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தான் நம்ம மீனா நினச்சிட்டு கிளம்புறாங்க. இப்போ வீட்டில் மலர், அவங்களுடைய அத்தை, மீனாவுடைய அத்தை, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இன்னொரு சைடு அங்கே பேங்க்குக்கு போகிற வழியில ராஜியை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு பேங்க்குக்கு போட்டோம் அப்படின்னு பாக்யராஜ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ராஜியை. சுரேஷ் மது கூட போக சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போது அவங்களுக்கு தட்டி கழிக்கவும் முடியல வந்திருக்கிற விருந்தாளிங்க முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிறவங்களும் மலருக்கு ஏற்ற மாதிரியும் மலரை நல்லபடியாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மலரும் அவங்கக்கிட்ட நல்லா கேஷுவலாக பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இவங்களுடைய அத்தைக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளிங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேஷுவலாக பேசணும், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, நீங்கள் எப்படி அப்படின்றத பேசி பழகிக்கணும், அவங்கள பற்றியும் இவங்கள பற்றியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கணும். ஸோ இதுதானே ரிலேட்டிவ் அப்படின்னா, ஸோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் இதை பற்றி தானே பேசுவாங்க, வேறு என்னத்தை பற்றி பேசுவாங்க, வந்திருக்கிறவங்களுக்கு ஆக்கி மட்டும் போடணும், அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம் இது? தெரியாத தனமாக நீங்கள் அக்கா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு மலர் சொல்லிட்டாங்க. இது ஒரு குத்தமா? எதுக்கு எடுத்தாலும் இப்போது மலர் என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் கோவப்பட்டுக்கிட்டே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய அத்தை என்ன அர்த்தம் இருக்குது? இன்றைக்கி வந்தவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சமைக்கிறவங்கள பற்றி யோசிக்கணும்ல, ஒரு பொண்ணு இவ்வளோ சமைக்கிறாளே கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவங்களுக்கு சுத்தமாக புரியலை, அதுக்கே முறைச்சி பார்க்குறாங்க. இவங்கள பாராட்டுறதுனால அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க, அதுக்காக பாராட்டுறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. உடனே சிரித்த உடனே பார்த்து முறைச்சா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பாராட்டுறப்போ கூட சிரிக்காமல் இருந்தால் எப்படி? அந்த பேரும் புகழும் அவங்களுக்கு தானே போகணும், அவங்க தானே கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இவங்களோட அத்தை முறைச்சி பார்க்குறாங்க. வந்த உடனே இவங்களுக்கும் மலருடைய அத்தை மாமாவுக்கும் கூட தெரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற பொறுப்பு இருந்தாலையும் மலருக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்றது புரிஞ்சு போச்சு. இப்போ அதனால தான் வந்து தான் வீட்டு மருமகன்னு கூட பார்க்காம அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. ஸோ வந்து அது எல்லாத்தையும் மலர் தாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் புகழ்றது அவங்களால தாங்கிக்க முடியல, மருமகளை எந்த லட்சணத்தில் இவங்க நடத்துகிறாங்கன்னு மாமியாருக்கு தான் கெட்ட பேரும் வரும் அப்படின்றத மலருடைய அத்தை புரிஞ்சிக்காம இப்படி பேசுகிறாங்க. ஸோ மலர் இதையும் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போது எல்லாரும் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. மதியம் சுரேஷ் கூட போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது நீங்கள் என்னை பஸ் ஸ்டாண்டில் கூட ட்ராப் பண்ணிடலாம், காலேஜ் பஸ் வரும், நான் காலேஜ்லேயே அதிலே போயிடுறேன் பஸ்லேயே அப்படின்றாங்க. எதுக்கு? ஒன்றும் தேவையில்லை, என் அப்பா உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டே நான் போக சொல்லியிருக்காரு ஸ்டேஷனுக்கு, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டே போயிடுறேன், அப்புறம் என் அப்பாவுக்கு நான் பாதியில் இறக்கி விட்டுட்டு போனேன்னு தெரிஞ்ச திட்டுவார் என்ன அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் என்னை கூட்டிகிட்டு போகணும், விட்டுட்டு போங்க அப்படின்றாங்க. எனக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ தான் என் கூட உக்காந்துட்டு வரது பிரச்சனையாக நினைக்கிற போல இருக்குது, அதுக்கு தான் என்னை விட்டுட்டு போக சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு எதுக்கு சிரமம், முதல் நாள் டியூட்டிக்கு போகிறீங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள், அதனால தான் அப்படின்னு இந்த வாய் மட்டும்தான் அவங்ககிட்ட, இந்த வாயை வச்சுட்டு நீ அமைதியாக வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவேன், அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலேயும் மதி எதுவும் சுரேஷ் கிட்ட பேசுறது கிடையாது. ஸோ இவங்க வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்குது. இப்போ மதியம் சுரேஷும் மற்றவங்க முன்னாடி சண்டை போட்டுக்க முடியாது, வீட்டில் எதுவும் பேச முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து தான் போய் ஆகணும். அந்த 4 செவத்துக்குள்ள சண்டை போட்டாலே மற்றவங்க முன்னாடி, அதுக்காகனா ஒரு வாய்ப்பாக தான் இது அமைஞ்சிருக்கு. வெளியில் போயிட்டு இறக்கி விட்டுட்டு போகிற சுச்சுவேஷனும் அவங்களுக்கு கிடையாது, ஒன்றா தான் போய் ஆகணும். ஸோ இதுலேருந்து வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க.
அப்படியே போகிற வழியிலே வந்து மீனா அவருடைய டார்ச்சர் தாங்க முடியாது தான் போயிட்டே இருக்காரு. அவர் அது இதையும் பேசிகிட்டே போயிட்டுருக்காரு. உன் புருஷன் என்ன வேலை செய்கிறா, உங்க மாமியார் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா, நீ ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன் என் தங்கச்சி பேச்சை கேட்டிருக்கலாம்ல, அவள் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்றியாமே, அவள் ஃபோனில் என்கிட்ட அடிக்கடிக்க உன்னை பற்றி நிறைய சொல்கிறா, இப்போ நீயும் மாப்பிள்ளையும் தனியாக உனக்கு எதோ கவர்மெண்ட் கோட்டர்ஸ் கொடுத்துருக்கிற இடத்துல தான் இருக்கிறீங்களாமே, சொந்தமாக வீடு கூட வாங்கணும்னு தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா, நல்லா சம்பளம் வாங்குறீங்க 2 பேரும், கவர்மெண்ட் ஜாபு, நல்ல ஒரு வீடை எடுத்து நல்லா பார்த்துக்கோங்க, அப்பா அம்மா சொல்கிற மாதிரி, அதே மாதிரி அப்பா அம்மா பேச்சையும் கேளு, மாமியார் வீடு கெதின்னு கேட்குறியாமே, அது நான் தப்புன்னு சொல்லலை, இருந்தாலும் புருஷன் வீட்டில் அம்மா வீட்டையும் பார்க்கணும், அப்படி இப்படின்னு நிறைய அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து டென்ஷனாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் செந்தில் ஆஃபீஸ்க்கு போகும்போது மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது ஃபோன் வருது பாரு அப்படின்றாரு. ஆமாம் ஆமாம், அவருக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோன் பேசலான்னு அட்டன் பண்ணி காதில் வச்சு ஹலோ சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்ன பண்ணுற மீனா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், சாப்பிட்டுட்டு அப்படின்றாங்க. அப்படியா, சாப்பிட்டியா மீனா அப்படின்றாங்க. பரவாயில்லையே, என் மேலே அக்கறைலாம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. ஏன் அதை கூட கேட்கக்கூடாதா என்ன அப்படின்றாங்க. நான் போனால் ஜாலியாக இருப்பீங்கன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. என்னவோ தெரியலடி, அப்பா அப்படி தான் சொன்னேன், ஆனால் இப்போ நீ இல்லாமல் போர் அடிக்குது அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு சண்டை போகிறதுக்கு ஆள் இல்லாமல் போர் அடிக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு. இதுதானே வேணான்றது அப்படின்னு மீனா சொல்லும்போது, சரி சாப்பிட்டீங்களாங்க அப்படின்றாங்க. புருஷனை சாப்பிட்டியான்னு கேட்குற அளவுக்கு உனக்கு அக்கறை இருக்கா, பரவாயில்லையே அப்படின்னு. சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு. இட்லி தான் அப்படின்னவும், இட்லியா, எங்கள் கடையில் சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க. இல்லை அம்மா வீட்டில் மாவு அரைச்சி வச்சுட்டு போயிருந்தாங்க, இட்லி ஊற்றி வீட்டில் தக்காளி சட்னி செஞ்சு எல்லாருமே அதான் சாப்பிட்டோம் அப்படின்றாங்க. பரவாயில்லையே, வீட்டில் லேடிஸ் இல்லைன்னா சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அங்கே மட்டும் குவார்ட்டர்ஸில் மட்டும் நல்லா இழுத்து போட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போகிற வரைக்கும் தூங்குறது, என்ன ஏமாத்துறது, இப்போ மட்டும் எங்கே சமைக்க வருது, உங்களுக்கும் சமைக்க தெரிஞ்சிருக்கு, என் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தால் நம்ம 2 பேரும் சீக்கிரமாக ஆஃபீஸ் போய் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நாள் அப்படின்றாங்க. சரி விடுடி, எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றி பேசிக்கிட்டு, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன், ஏதோ ஞாபகம் வந்துச்சே ஃபோன் பண்ணாமேன்னு பண்ணேன், அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியா, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வந்து பண்ணேன்னா அப்படின்றாங்க. சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிகிட்டே இருக்கும்போது, குடும்பங்க நான் பேசுகிற மாப்பிள்ளை கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவர் வைக்கிறேன்றாரு அப்படின்னவும், குடும்பம் 2 வார்த்தை பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏங்க ஒரு நிமிஷங்க, என் மாமா பேசணும் அப்படின்றாங்க. மீனா மாமாவா, வேணான்னு சொல்லிட்டே இருக்கும்போது மீனா ஃபோனை கொடுத்துட்றாங்க. ஹலோ அப்படின்றாங்க. சொல்லுங்க அப்படின்னு நம்ம செந்தில் கேட்கும்போது, நான் தான் மீனாவுடைய மாமா பேசுகிறேன் அப்படின்றது தான். சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்புறம் தம்பி, நீங்களும் மீனா கூட வந்திருக்கலாம்ல, அப்புறம் ஆஃபீஸ் வேலையில் எப்படி போகுது, அங்கே தனியாக எப்படி இருக்கீங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க என் தங்கச்சி எல்லாரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு செந்தில் பேசவும், அவர் காதில் ரத்தமே வர்ற அளவுக்கு அவ்வளோ பேசுகிறாரு அவருடைய மாமா. எனக்கு ஆஃபீஸ் வந்துடுச்சு, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு செந்தில் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கட் பண்ணிடுறாரு. மீனாவுக்கு கூட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டோம், நம்மளாச்சும் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு. ஈவினிங் அப்புறம் மீனாவோட ஆஃபீஸ் வந்த உடனே இந்தப்பா மாப்பிள்ளை ஃபோன் கட் பண்ணிட்டாருன்னு கொடுக்கவும், சரிங்க அம்மா நீங்கள் போங்க, ஆஃபீஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. சரிம்மா பார்த்து பத்திரமா போ, வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணேன்னா நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. இல்லை இதோ தெரிஞ்ச இடம் தானே, இதோ ஆட்டோக்காரர் தெரிஞ்சிருன்னு சொல்கிறீங்க, அவரை மட்டும் அனுப்பிவிட்டா கூட போதும், ஈவினிங்காக நீங்கள் வரணுன்ற அவசியம் கிடையாது, எனக்காசம் நீங்கள் வந்து எதுக்கு அலையணும், ஆட்டோக்காரர் வந்தால் நான் ஈவினிங் அவர் கூடவே வந்துடுறேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்றாங்க. இல்லைம்மாம்மா இல்லை, நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ஆட்டோ மட்டும் அனுப்பி விடுங்கன்றாங்க. சரிம்மா நீ ஃபோன் பண்ணு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவர் கிளம்பி போயிடுறாரு. மீனா ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. இவரை கழட்டி விடலான்னா ஈவினிங்கும் வரேன்னு சொல்கிறாரு, ஈவினிங்கும் எப்படி இவரோட டார்ச்சர் தாங்கிறது அப்படின்னு தான் மீனா நினச்சிக்கிட்டு, சரி போவோம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு முதல் நாள் வேலையை சந்தோஷமாக பார்க்கலாம், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு சைடு பாக்கியராஜ் வந்து ராஜியை இறக்கி விட்டுட்டு, பார்த்துப்பா பத்ரம், நீ முடிச்சுட்டு ஃபோன் பண்ணப்ப என்ன, என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோ, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு ராஜியோ ஃபோன் நம்பர் நோட் பண்ணிவிட்டு, சரிங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு கோச்சிங்க்கு இறங்கி போகும்போது எங்கள் கதிர் கால் பண்ணுறாங்க. கதிர் கால் பண்ண உடனே ஹலோ கதிர் அப்படின்னு ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ராஜி கிளம்பிட்டியா, கோச்சிங் போயிட்டியா அப்படின்னு. இப்போ தான் கதிர் கோச்சிங் வாசலில் நின்றுட்டுருக்கேன், ஆஃபீஸ் வாசல்லன்றாங்க. ஓ அப்படியா, சரி சாப்பிட்டியா என்ன அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு. சாப்பிட்டேன் ராஜி அப்படின்றாங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, மாமா ராஜி எல்லாரும் இது
அரசி எல்லாரும் அப்படின்றாங்க. எல்லாரும் வந்து வேலைக்கு தான் கிளம்பிட்டாங்க. அரசியை நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன் ட்ராவல்ஸ்க்கே அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு நீ பார்த்து பத்திரமா போ. எப்படி போனேன் புது இடத்துல, மீனா நீ கூட வந்தாங்களா அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையில் போகிறோம். மீனாவுடைய மாமா தான் என்னை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணார் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு. சரி பார்த்து பத்திரமா போயிடனே அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜும் கால் கட் பண்ணிவிட்டு அவங்களும் கோச்சிங் சென்டருக்கு உள்ளே கிளம்பி போகிறாங்க. இன்னொரு சைடு காலேஜ் வாசல்லே போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம மதியம் வந்து சுரேஷ் கிளம்பி டியூட்டிக்கு கிளம்பி வர்றாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள பார்த்து பரவாயில்ல மேடம், போலீஸ் சார் கூட இவ்வளோ கெத்தாக பைக்கில் உட்காந்துட்டு வரேங்க, நாங்கள் கூட உங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தோ எங்களால் பண்ணிக்கிட்டே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களேன்னு நினச்சோம், பரவாயில்ல மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் மதிக்கு இப்போ இவங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசும்போது தான் சுரேஷை பற்றியும் வீட்டில் இருக்கிறவங்க பேசும்போது தான் அவரோட கெத்தை பற்றியும் அவரோட வேலையை பற்றியும் நல்ல ஒரு ஆளை தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு மதியோட மனசுக்குள்ளே வருது. இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் தான் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை உருவாக்குது. சுரேஷ் மட்டும் மதி பேச்சை கேட்டாங்க அப்படின்னா, மதியும் சுரேஷை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மலர் பாக்கியராஜ் மாதிரி கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருப்பாங்க. என்ன தான் இவங்களே பழகி ஒத்து போகணும்னு நினச்சாலும் உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க விட மாட்டேன்றாங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டியாடா, நீ என்னடி அவனை மயக்கு கைக்குள்ளே போட்டுக்கிற அப்படின்னெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. மலரோட விஷயத்தில் அவங்க இப்படி பேசின விதத்தை வச்சே மதி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ளே சுச்சுவேஷன் என்ன அப்படின்றதையும் அவரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரே ஆள் மதி மட்டும்தான். எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும், எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல சிரிக்காமல் இருக்கணும், எந்த இடத்துல அவங்களை எதிர்த்து பேசணும் அப்படின்ற எல்லா டெஸ்ட்டுமே வந்து நம்ம மதிக்கு தான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சு சாமான் கழுவிட்டு கிச்சன்லேயே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அத்தையும் இவங்களோட அத்தையும் மீனாவுடைய அத்தையும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சுட்டு கிச்சன்லேயே அவங்க செஞ்சிட்ருக்கவோ மதி மாமா இங்கே அப்படின்னு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் ஏதாச்சும் வேணுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாமா, நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, எல்லாரும் அதான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்கல்ல, திரும்பவும் எல்லாத்தையும் எதுவும் பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. இல்லை எல்லா பாத்திரமும் கழுவணும்ல, பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு மேலே என்னம்மா வேலை அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் நான் அத்தை மாமா வீட்டில் இருக்கிறோம், நமக்கு மட்டும் சமைக்கணும்லன்றாங்க. என்னம்மா நீ காலையில் ஒன்று மதியம் ஒன்று சமைப்பியா, காலையில் சாப்பிட்டதே சமைச்சதே மிச்சம் இருந்தால் அதே எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம்லன்றாங்க. இல்லை எங்களுக்கு சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும், அப்படி சாப்பிட்டு பழகியாச்சு, மிச்சம் மீதி இருந்தால் அதை மலர் சாப்பிட்டுப்பா, இல்லைன்னா அப்படியே அதை வச்சு ஏதாச்சும் அவள் செஞ்சுருவா, சூடாக செஞ்சு கொடுத்துருவா, இட்லி பூரி தானே எல்லாரும் இருந்ததுனால அதுவே காலையிலே சரியாக போயிருக்கோம், மதியத்துக்கு சூடாக செஞ்சாதான் அப்படின்றாங்க. ஏன் மதியம் லஞ்ச் பேக் பண்ணுறது கொடுத்ததுக்கு காலையிலே இந்த பாப்பா எல்லாருக்கும் சமைச்சிச்சில்ல, ஸோ அதெல்லாம் இருக்குல்ல சாப்பாடு, அதையே சாப்பிட்டுக்கலாம்ல, எதுக்கு வீண் பால் பண்ணணுன்றாங்க. இல்லை வேஸ்டெல்லாம் ஆகுது, சாப்பாடு மீன் தான் மலர் சாப்பிட்ருப்பா, ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி தான் மலர் சமைப்பா, அவளுக்கு மட்டும்தான் மதியத்துக்கு இருக்கும், மீதி எங்கள் ரெண்டு பேருக்கும் சூடாக சமைச்சு தான் கொடுப்பா அப்படின்றாங்க. ஐயோ எதுக்குங்க, காலையிலே அந்த சாதத்தோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வச்சா ஒரே டைம் எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும்ல, மலரும் எவ்வளோ வேலை தான் செய்வா அப்படின்றாங்க. அதெல்லாம் அவளுக்கு பழகிடுச்சு, நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. சரிம்மா நீ கொஞ்சம் நேரமாச்சு உட்காரு அப்படின்றாங்க. இல்லை காய்கறி கட் பண்ணணும், நான் போய் அங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த பிள்ளை எவ்வளோ வேலை தான் செய்யுது, சொன்னால் கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்னு இவங்களும் கூட போய் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. ஐயோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்யணும், வேண்டாம் வாங்க அதெல்லாம் மலர் பார்த்துப்பா அப்படின்னு அவங்களோட அத்தை சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, மலர் மட்டும் எப்படி தனியாக எல்லாத்தையும் செய்வா, உங்களுக்காக தானே செய்கிறா, நாம் தானே ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் ஒரு வேலையா, சின்ன சின்ன வேலைகள் கூட நம்ம செய்ய இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கோமதி வந்து அங்கே உட்காந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இவங்களும் அங்கே கிட்ட போய் உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்களும் சும்மா தானே இருக்கீங்க, சும்மா இருக்கிற நேரத்தில் இப்படி மலர் செய்யும் போது ஒரு வெங்காயம் பூண்டாச்சும் உரிச்சு கொடுக்கலாம்ல, வேலை தான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க, உட்காந்த இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல இந்த வெங்காயம் பூண்டாச்சும் நீங்களும் உரிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்து மலருக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது, இப்படி கோமதி பேசுவாங்கன்னு நினச்சே பார்க்கல, அது வந்து கண்ணு எரியும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ இவளுக்கு மட்டும் எரியாதா என்ன, பாவம் இல்லை இந்த பொண்ணு கஷ்டப்படுதில்ல அப்படின்றாங்க. சரி மலரை
நீ இந்த வேலையை முடிச்சுட்டு துணி இருக்குது அதை துவைச்சி போட்டுரு என்ன அப்படின்றாங்க. ஏங்க இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போது மதிய சாப்பாட்டுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே இன்னொரு வேலை கொடுக்குறீங்க, மிஷினில் போடுற வேலை தானே, நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா, வெங்காயம் போட்டு தான் உரிச்சு கொடுக்கல கண்ணு எரியுதுன்றீங்க, துணியில வாஷிங் மிஷினில் துணியாச்சு நீங்கள் போடலாம்ல அப்படின்னு எதுக்கு எடுத்தாலையும் மதிய மாதிரியே நம்ம கோமதியும் பேசுவோம். அவங்களால மலரோடைய அத்தையால் எதிர்த்து கூட பேச முடியல. ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி அவங்க கிட்ட போய் என்ன கேட்க முடியும், எதுவுமே கேட்க முடியாமல் வண்டியை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே மலரை பார்த்து அவங்க மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் மலர் மேலே காட்டுறாங்க. மலருமே இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான், ஐயா விடுங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அனுசரித்து வந்து செஞ்சிட்ருக்காங்க மலர் வந்துட்டு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கோமதி மீனா இவங்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள ஏதாச்சும் மலருடைய அத்தைக்கு மாற்றம் வரப்போதா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.